ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஜிஎஸ் படிக்கும்போது நீங்க பண்ணல அப்படின்னா, ஜிஎஸ்ல நீங்க அதிகமா ஸ்கோர் பண்றது ரொம்ப கஷ்டம். ஜென்ரல் தமிழும் சரி, ஆப்டிடியூட் கூட சரி, இது கூட நீங்க ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணிடலாம். ஆனா ஜென்ரல் ஸ்டடீஸ்ல இம்ப்ரூவ் பண்றது ரொம்ப கஷ்டம். அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். சரியா? நான் சொல்லக்கூடிய ஸ்டெப்பை நீங்க ஃபாலோ பண்றீங்களா? உங்களுக்கு செக்லிஸ்ட் ஒன்று வச்சுக்கோங்க. நான் சொல்றதெல்லாம் அப்படியே நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா டிக் பண்ணிக்கோங்க. வெல் அண்ட் குட். அப்படி ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க சூப்பரா போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சரியா? ஓகே. இதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட் எல்லாம் நான் சொல்றதுக்கு முன்னாடி இதை சொல்லனா சக்சஸ்ஃபுல்லானு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? எஸ், இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணி நான் இப்போ ஒரு சக்சஸ்ஃபுல்லான கவர்மெண்ட் ஆஃபீஸரா இருக்கேன். சரியா? அது மட்டும் இல்லாம நான் கவர்மெண்ட் வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் நிறைய பேருக்கு டீச்சிங் சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது டிஎன்பிசி ஃபேக்கல்ட்டியா இருந்திருக்கேன். எஸ்பெஷலி எயின்டிஎன் யூடியூப் சேனல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த யூடியூப் சேனல்ல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எக்கனாமிக்ஸ் நடத்திருக்கேன், ஜியாகிரபி நடத்திருக்கேன், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் நடத்திருக்கேன். நிறைய பேர் இப்போ ஞாபகம் வரும் நான் யாருன்னு சொல்லிட்டு. சரியா? சரி, ஓகே. பாயிண்ட்ஸுக்கு போயிடலாமா? அதாவது ஸ்டெப்ஸுக்கு போயிடலாமா? ஜிஎஸ் எப்படி படிக்கணும்னு சொல்லட்டா? என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். இதுதான் நான் பண்ண போறேன். சரியா? நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஜிஎஸ் உடைய கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. அது என்ன சார் கான்செப்ட்னு சொல்றீங்க, அது என்ன சார் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னா, நான் சொல்லிட்டா கிளியரா ஒன்று சொல்லிட்டா. இப்போ ஜியாகிரபில ஒரு டாபிக் எடுத்துக்கிறேன், மான்சூன் எடுத்துக்கிறேன். மான்சூன்ல நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஒன்று இருக்கு, சவுத் வெஸ்ட் மான்சூன் ஒன்று இருக்கு. அது என்னப்பா? எல்லாருக்கும் தெரியும். அது எங்க மழை பெய்யும், இது எந்த இடத்துல மழை பெய்யாது. நார்த் ஈஸ்ட் மான்சூன் வரும்போது எங்கெல்லாம் மழை பெய்யும், சவுத் வெஸ்ட் மான்சூன் வரும்போது எங்கெல்லாம் மழை பெய்யும். அதெல்லாம் நீங்க வந்து ஃபேக்சுவலா ஞாபகம் வச்சிருப்பீங்க. எத்தனை பேருக்கு ஏன் அந்த மான்சூன் நார்த் ஈஸ்ட்ல இருந்து வருது, ஏன் சவுத் வெஸ்ட்ல இருந்து வருது, இதுக்கு பின்னாடி இருக்கிற ட்ரேட் விண்டை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? எர்த்து சுத்துறதுனாலதான் இந்த காத்தோடைய திசை மாறுது. இதெல்லாம் எத்தனை பேருக்குங்க தெரியும்? இதெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்க வெள்ளன் கூட நீங்க கான்செப்டுவலா படிக்கிறீங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் படிக்கல அப்படின்னா நீங்க படிக்கிற மெத்தட் வந்து, இதெல்லாம் தெரியல அப்படின்னா நீங்க படிக்கக்கூடிய மெத்தட் வந்து தவறானது. சரியா? எடுத்த உடனே ஷார்ட் நோட்ஸை தேடுறது, எடுத்த உடனே ஒரு யூடியூப் சேனல்ல போய் பாக்குறது. ஒரு ப்ராப்பரா கான்செப்டை படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓப்பன் த புக், ரீட் த புக். எந்த புக் இருந்தாலும் சரி, ஸ்கூல் புக் எடுத்துக்கோங்க. ஸ்கூல் புக் எடுத்து ஃபர்ஸ்ட் படிங்க. உங்களுடைய சொந்த அறிவை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுங்க. ஓப்பனா அதான் சொல்லுவேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க படிங்க. படிச்சு உங்களுக்கு என்ன புரியுதோ அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கினதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு தான் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும். ஓரளவுக்கு ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும் ஒரு ஸ்கூல் புக் எடுத்து படிச்சீங்க அப்படின்னா. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன போறீங்க அப்படின்னா யூடியூப் சேனலுக்கு போங்க. அதான் நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க படிச்சிட்டீங்க. நெக்ஸ்ட் எதுக்கு போறீங்க அப்படின்னா ஒரு யூடியூப் சேனலை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா புக்கை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு வீடியோவா பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா ரெஜிஸ்டர் ஆகும் மைண்டில். அதுக்காக தான் ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியா நான் ரெண்டாவது இதை சொல்றேன். சரியா? அது எந்த யூடியூப் சேனல் யூஸ் பண்ணாலும் சரி, சரி, அது என்னோட சேனல்ல இருந்தாலும் சரி, வேற யாரோடைய சேனல்ல இருந்தாலும் சரி, எனக்கு டீச்சிங்ன்றது ஒரு பேஷன். சரியா? ஒரு விஷயம் நான் பார்த்து பார்த்து சொல்லித்தரேன். நான் பொழுதுபோக்குக்காக மட்டும் இதை பண்ணல. சரியா? ஸோ என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடதையும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? என்னோடதையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஒரு சப்ஜெக்டை ஜிஎஸ் நல்லா ஸ்டார்ட் பண்ணணும், மாஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஹை ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் புக் எடுத்து படிங்க. படிச்சதுக்கப்புறம் யூடியூப் சேனல்ல எடுத்து ஒரு வீடியோ பாருங்க. அந்த அந்த டாபிக் ரிலேட்டடான வீடியோ பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் நோட்ஸ் எடுக்கிறது. நோட்ஸ் நான் எடுக்கிறேன் சார், அந்த செக் பாக்ஸை டக்குன்னு டிக் பண்ணிடாதீங்க. நோட்ஸ் எடுக்கிறது என்னன்னு சொல்லிட்டா, ஒரு கான்செப்டை நல்லா படிச்சு புரிஞ்சுக்கினதுக்கு அப்புறம் தான் நோட்ஸே எடுக்க ஆரம்பிக்கணும். புக்கை எடுத்த உடனே புக்கை திறந்து அப்படியே பார்த்து பார்த்து எழுதுறது நோட்ஸ் கிடையாது. அது ஜெராக்ஸ் மிஷின் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, ஜெராக்ஸ் காப்பி பண்ணிட்டு இருக்கீங்க. அது நோட்ஸ் இல்லை. நோட்ஸ் என்னன்னு தெரியுமா? அந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கினதுக்கு அப்புறமா நீங்க உங்களுடைய சொந்த வாக்கியத்துல எழுதுறீங்க பாத்தீங்களா, அதுதான் நோட்ஸ். இதுதாங்க சொல்றேன், நான் சொந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். இப்படி நீங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ் எழுதுறது அவ்வளோ ஈஸியா இருக்கும். ஈஸியா நீங்க பேப்பரை கம்ப்ளீட் பண்ணா மெயின்ஸையும் நீங்க கிராக்கும் பண்ணலாம். இன்கேஸ் அப்படி பண்ணலன்னா இப்படி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. உங்க சொந்த வாக்கியங்களை எழுத ஆரம்பிச்சுக்கோங்க. சரியா? அதாவது ஓனா எழுதணுமா சார் அப்படின்னு கிடையாது. அந்த புக்ல எடுத்து பார்த்துக்கோங்க. ஒரு 5 பாயிண்ட் இருக்குன்னா அது ஒரு 3 பாயிண்டா எழுத பழகிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறமா ரொம்ப ஈஸியாயிடும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறோம்? கான்செப்டை புரிஞ்சுக்க போறோம், அதுக்கு புக்கு திறந்து படிக்க போறோம், யூடியூப் சேனலை பார்க்க போறோம், நோட்ஸ் எடுக்க போறோம். நோட்ஸ் எடுக்கிறது ஒரு மெத்தடை நான் சொல்லிட்டேன். சரி, இப்படிதான் எடுக்கணும். அதுதான் நோட்ஸ். சரியா? வேற மாதிரி பார்த்து எழுதுங்க, அது நோட்ஸ் கிடையாது, ஜெராக்ஸ். சரியா? மூணாவது ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் பண்ணிருந்தீங்கன்னா டிக் பண்ணிக்கணும். சூப்பர். மூணாவது என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டினை சால்வ் பண்ண படிக்கோங்க. ஃபேக்சுவல் கொஸ்டின் தூக்கி தூரம் போடுங்க. டிஎன்பிசி கட் அண்ட் ரைட்டா இருக்கிறாங்க. இனிமேல் கேட்கக்கூடிய கேள்வி எல்லாமே ஒத்த வாக்கியங்கள் இருக்காது. எப்படி இருக்கும்னா அசர்ஷன் டைப்பு, ரீசனிங் டைப்பு, ஸ்டேட்மெண்ட் டைப்பு, இப்படிதான் வரப்போகுது. அப்போ நீங்க கொஸ்டின் சால்வ் பண்ற ஸ்ட்ராட்டஜியை மாத்துங்க. எப்படின்னா ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டினை சால்வ் பண்ணுங்க.
கொஸ்டின் சால்வ் பண்றதோ நீங்க கியூரியாசிட்டியோட சால்வ் பண்ணணும், ஒரு இன்ட்ரெஸ்டடா சால்வ் பண்ணணும். அதுக்கு என்ன அப்படின்னா அதுக்கு ஒன்று சொல்லிட்டா, ஒரு முகல்ஸ் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முகல்ஸ் டாபிக்ல இருந்து மட்டுமே கொஸ்டின் எடுத்து படிக்காதீங்க, உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஒரு 5-6 டாபிக் சேர்த்து கிளப் பண்ணிக்கோங்க. டெல்லி சுல்தான்ஸ், முகல்ஸ், மராத்தாஸ், இது மூணுத்தையும் படிச்சதுக்கு அப்புறமா போய் டெஸ்ட் எழுதுங்க. சரியா? எடுத்தோன்னே ஒரு டாபிக் வச்சுட்டு உடனே போய் டெஸ்ட் எழுத போகாதீங்க. நிறைய டாபிக் மண்டையில ஏத்துங்க. ஏத்த தான் உங்களுக்கு கொஸ்டின் கிராக் பண்றது ஈஸியா இருக்கும். சரியா? நிறைய கான்செப்டை புரிஞ்சுக்க பாருங்க. அதாவது ஒரு டாபிக் படிச்சுட்டு உடனே போய் டெஸ்ட் எழுத ஜம்ப் பண்ணாதீங்க. சரியா? ஸோ வீடியோ அதாவது அந்த நோட்ஸை புரிஞ்சு நல்ல கான்செப்டை படிச்சுக்கிறீங்க. கான்செப்ட் படிச்சதுக்கு அப்புறம் ப்ராப்பரான நோட்ஸ் எடுக்கிறீங்க. அது எப்படி எடுக்கணும்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா தான் நீங்க ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டினை சால்வ் பண்ண போறீங்க. சரியா? இப்போ 4வது ஒரு ஸ்டெப், இதுதான் ஃபைனல் ஸ்டெப். சரியா? இது பண்ணதுக்கு அப்புறம் ஒன்று சொல்றேன், இது யாரும் நிறைய பேர் பண்ணிருக்க மாட்டீங்க, அதை பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சொந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொடுங்க. தனியா போய் உட்காருங்க. உட்காந்து அந்த டாபிக்கை படிச்சுட்டு அந்த படிச்சதை நீங்க எல்லாவே சொல்லி பாருங்க. நீங்க மற்றவங்களுக்கு சொல்லித்தர மாரி இண்டிவிஜுவலா வந்து சொல்லிக் கொடுங்க. சரியா? இப்போ நீங்க படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, மற்றவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்குற மாரி தனியா உட்காந்து சொல்லி கொடுத்துக்கோங்க. சரியா? ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க, ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நான் சொல்றேன், எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். சரியா? தனியா உட்காந்து இந்த மான்சூனை படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மான்சூனை பத்தி தனியா பேசிக்கோங்க. பேசி மற்றவங்களுக்கு சொல்லித்தர மாதிரி பாருங்க, உங்க மைண்ட்ல எப்படி ரெஜிஸ்டர் ஆகுது பாத்துங்க. இந்த ஸ்டெப்பை நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்கன்னா, சொல்றேன், ஒரு 6 மந்த் இதை ஃபாலோ பண்ணுங்க, உங்களோட கொஸ்டின் கிராக்கிங் ஸ்பீட் அதிகரிக்கும். தப்பா ரைட்டா அது 2வது விஷயம். அந்த கொஸ்டினை பார்த்து உங்களை ஃபாஸ்டா அதை ஆன்சர் பண்ற ஒரு கேப்பபிலிட்டி உங்களுக்கு வரும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு ஒரு 3 to 4 மந்த்துக்கு அப்புறம் டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோக்கு வந்து இந்த கமெண்ட்ல நீங்க சொல்லணும். சரியா? ஸோ வீடியோ புரிஞ்சுதா? ஓகேவா? இதெல்லாம் ஃபாலோ பண்றீங்களா கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கமெண்ட்ல ரிப்ளை பண்றேன். சரியா? ஸோ இதாங்க 4 ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்க. என்னென்ன ஸ்டெப்? கான்செப்டை புரிஞ்சுக்க போறோம். கான்செப்டை புரிஞ்சதை வச்சுதான் நம்ம நோட்ஸ் எடுக்க போறோம். நோட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டினை சால்வ் பண்ண போறோம். லாஸ்ட் என்ன பண்ண போறோம்? தனியா உட்காந்து பேச போறோம். லூசு மாரி அப்படின்னு கிடையாது. தனியா உட்காந்து லூசுன்னு நினைச்சாலும் பரவாயில்ல. சரியா? நீங்க உங்களுக்கு தேவையானதான் பண்ண போறீங்க. சரியா? தனியா உட்காந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க. மற்றவங்களுக்குன்னா மற்றவங்க இருந்தாலும் பரவாயில்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லிக் கொடுங்க, தப்பு இல்லை. நிறைய பேருக்கு கிடைக்க மாட்டாங்க, எனக்கு கிடைக்கல, அதனால என்ன பண்ணேன்னா தனியா உட்காந்து பேசிக்கிட்டேன். இந்த மாரி நான் சொல்லி கொடுத்துக்கிட்டேன். அதனால தான் எனக்கு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸும் வந்தது. சரியா? ஸோ இதெல்லாம் பண்றீங்களா செக் பண்ணிக்கோங்க. உங்க செக்லிஸ்ட்ல பார்த்துக்கோங்க. அப்படி நீங்க பண்ணல அப்படின்னா அதை பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய். யூஸ்ஃபுல்லா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. பாய்.